கடகராசி அன்பர்களே அப்படின்னு 2021 கேட்க ஆரம்பிச்சேன். இன்னைய வரைக்கும் நம்மளை போட்டு பாருங்க, படாத பாடுபடுத்தி இந்த வருஷமும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் எங்க இப்ப எல்லாம் முன்னாடியாவது டிசம்பர் கடைசியில தான் இந்த வீடியோ வந்துகிட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்துல இருந்தே வரப்போகுது. பிறக்க இருக்கிற 2026 ஐயா சாமி என்னை விட்டுறா போதும். 2026 உங்களுக்கு செல்வ செழிப்பா இருக்கும், கோடி கோடியா பணம் கொட்டும், நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கும், நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கும். நாங்க போட்டு தொவன்னு துவச்சி 2025 பட்ட பாடு போதும்டா சாமிங்கிற அளவுக்கு. இதுல வேற பாருங்க, அமெரிக்காவிற்கு செயற்கைக்கோள் அனுப்பினோமா இல்லையா? அது எவ்வளவு பெரிய சாதனை. நாங்க ஏமா நீங்க அமெரிக்காவில் செயற்கைக்கோள்கிட்ட சொல்றீங்க, நான் அமெரிக்காவில் இருக்கிற வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாங்களா, அந்த ட்விஸ்ட்டை நினைச்சு பதறிட்டு உட்காந்துருக்கிறேன். ஏற்றுமதி வரி அதிகமாக்குறாரு, நீ அங்கேயே இருக்கணும்னா H1B விசாவை இன்னைக்கும் தடுத்து வச்சிருக்காங்க. மே மாசத்துக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு சொல்றேன்னு இருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் அங்க இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, என்னுடைய கணவர் அவர் ஃபாரின் போயிருந்தாருன்னா இந்த குடும்பம் என்ன இருக்கும், எங்களை விட்டுட்டு போய் கோடிக்கணக்கில் அவர் சம்பாரிச்சு என்ன பண்ண போறாருன்னு வேணான்னு சொன்னாரு அப்படின்னு ரொம்ப கண்ணீர் மல்க சொல்லிட்டு போனாங்க. H1B விசாக்காக எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அங்க இருக்கிறவர்கள் ஆல்ரெடி ஃபாரின் போனவங்க அவங்களுடைய குழந்தையை அழைச்சிட்டு போக முடியாம, அவருடைய மனைவியை அழைச்சிட்டு போக முடியாம, எவ்வளவு சிக்கலை எவ்வளவு ட்விஸ்ட் இந்த வருஷம் கொடுத்துருக்கு. அதை நீங்க பேச வேண்டாமா?